வினையை தீர்ப்போனே, சுகந்தத்தின் பூர்ணஸ்வரூபனே, குருவாகி வந்த சிவனே, உருவாகி நின்ற பேரொளியே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. மனம் புத்தியின் மூலம் இந்த சூக்ஷ்ம உடலையும் விட்டுவிட்டு நிராகார உலகத்திற்கு செல்கின்றேன். எத்தனை லேசாக அனுபவம் செய்கின்றேன். என்னை சுற்றி திவ்ய பிரகாசம் நிறைந்து இருக்கின்றது. இந்த இடத்தில் என்னை சுற்றி ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நாலா பக்கமும் பிரகாசமே பிரகாசமாக நிரம்பி இருக்கின்றது. தூய்மையான வாயுமண்டலம் என்னை சுற்றி இருக்கின்றது. இங்கு நான் ஆத்மா அநாதி சதோகுணஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கின்றேன். இந்த சம்பூர்ண ஸ்வரூபம் சுகம் அளிப்பதாக இருக்கின்றது. ஆத்மாவாகிய எனக்குள் அனைத்து குணங்களும் நிறைந்து இருக்கின்றன. நான் ஆத்மா அநேக குணங்களும் நிறைந்த சம்பூர்ண ஸ்வரூபத்தில் நிலைக்கின்றேன். நான் எனது அநாதி சம்பூர்ண ஸ்திதியில் மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்துகின்றேன். என்னுடைய பரமபிதா பரமாத்மா சிவபாபா பரம பவித்திரமாக இருக்கின்றார். என்னை சுற்றிலும் நாலா பக்கமும் அளவற்ற தூய்மையின் கிரணங்கள் பரவி இருக்கின்றன. நான் அன்பான சிவபாபா முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். எல்லையற்ற வீட்டில் எல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். பாபாவின் அருகாமையில் என்னுடைய பாக்கியத்தை நான் உணர்கின்றேன். உயிருக்கும் மேலான பாபாவின் கிரணங்களால் நான் நிரம்பி இருக்கின்றேன். விருட்சபதி சிவபாபாவின் முன்னால் இருப்பதால் ஆத்மாவாகிய நானும் என்னுடைய விதை ரூபத்தை அனுபவம் செய்கின்றேன். பரமஜோதி பிந்துவின் அருகாமையில் அளவற்ற அனுபவங்களின் கடலில் மூழ்கி இருக்கின்றேன். சிவபாபாவின்
சக்திசாலியான கிரணங்கள் என்னை சக்தி நிறைந்தவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. பாபாவுடைய ஒளி மற்றும் சக்தியினால் ஆத்மாவாகிய நான் என்னுடைய பூர்வ சமஸ்காரங்களை வெளிப்படுத்துகிறேன். பாபாவின் சக்திகளால் நிரம்பி இருப்பதால் பாபாவிற்கு சமமாக அனுபவம் செய்கின்றேன். இந்த முழுமையான சக்திசாலியான கிரணங்கள் என்னை பாபாவிற்கு சமமாக பிரகாசமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. நான் ஜுவாலா ஸ்வரூப ஆத்மா. எனது அனைத்து விகர்மங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றன. நான் ஆத்மா நிராகாரமாக இருக்கின்றேன். அஷரீரி ஆத்மாவாக இருக்கின்றேன். அகால மூர்த்தியாக அழிவற்ற ஆத்மாவாக இருக்கின்றேன். பாபா, என்னுடைய இனிமையான பாபா, எத்தனை நன்றிகள் நான் உங்களுக்கு கூற வேண்டும். நீங்கள் எத்தனை அன்போடு ஆத்மாவாகிய என்னை தூய்மையின் சக்திகளால் நிரப்பி இருக்கின்றீர்கள். உங்களைப் போலவே ஆக்கியிருக்கின்றீர்கள். நான் ஆத்மா என்னுடைய முழுமையான அநாதி ஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கின்றேன். எனது சம்பூர்ணதாவின் சமஸ்காரத்தை வெளிப்படுத்துகின்றேன். சதோ பிரதானமான சமஸ்காரத்தோடு பரந்தாமத்திலிருந்து கீழே சதோகுண பூமியில் இந்த சிருஷ்டியில் அவதரிக்கின்றேன். உலகத்தின் ஆதி காலம் பொன்னான காலத்தில் சதா சம்பூர்ண சுகமயமான உலகத்தில் நான் ஆத்மா சம்பூர்ண தேவதையின் ஸ்வரூபத்தை தாரணை செய்கின்றேன். ஆன்மீக மலர்ந்த முகத்தோடு இருக்கின்றேன். இரட்டை கிரீடதாரியாக இருக்கின்றேன். இந்த தூய்மையான வைகுண்டத்தில் அனைத்து தேவதைகளும் சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக 16 கலைகள் பெற்றவர்களாக சம்பூர்ண நிர்விகாரியாக மரியாதா புருஷோத்தமனாக அகிம்சையை தனது பரம தர்மமாக கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கிறது. இங்கு ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருக்கின்றது. சுகம், அமைதி, குஷி அனைத்தும் நிறைந்து இருக்கின்றது. இங்கு சிங்கமும் ஆடும் ஒரே இடத்தில் தண்ணீர் குடிக்கின்றன. இங்கு எங்கு பார்த்தாலும் அனைத்திலும்
தூய்மை நிறைந்த அழகு இருக்கின்றது. நாலா பக்கமும் இயற்கை சதோ பிரதானமாக அழகாக இருக்கின்றது. வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் எத்தனை அழகாக இருக்கின்றன. எவ்வாறு சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் 21 பிறவிகள் சுகம் அடைந்து துவாபர யுகத்தில் கோவில்களில் இஷ்ட தேவ ஸ்வரூபத்தில் இருக்கின்றேன். என்னுடைய பக்தர்கள் ஸ்ரத்தையோடு பூஜை செய்கின்றார்கள். என்னுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தை தரிசனம் செய்வதற்காக கோவில்களில் பிரார்த்தனைகள் பஜனைகள் செய்து என்னை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனது பூஜ்ய ஸ்வரூபம் பக்தர்களுக்கு தூய்மையின் தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அநேக ஆத்மாக்களின் மன விருப்பங்களை பரமாத்மா என் மூலமாக பூர்த்தி செய்கின்றார். பரமாத்மாவின் கூடவே நானும் துக்கமான ஆத்மாக்களுக்கு சக்தி அளித்து கொண்டிருக்கின்றேன். மேலும் அவர்களுக்கு பிரேரணை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சங்கம யுகத்திற்கு வந்து பரமாத்மாவின் ஆஸ்திக்கு அதிகாரியாகுங்கள். நான் எத்தனை சிரேஷ்டமான ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா. ஸ்வயம் பகவான் தன்னுடைய உயர்ந்த காரியத்தில் என்னை உதவியாளராக ஆக்கியிருக்கின்றார். நான் இந்த சாகார சங்கமயுக உலகத்தில் பரமாத்மாவின் உயர்ந்த படைப்பு ஆதி தந்தை பிரஜாபிதா பிரம்மா வாய் வழியாக பிறந்த உயர்ந்த பிராமணன். நான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா. தூய்மை மற்றும் அமைதி என்னுடைய சுய தர்மம். என்னுடைய இடம் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் அனைத்தையும் விட உயர்ந்த இடமாக இருக்கின்றது. நான் பதீத்த பாவனி, கங்கை, ஞானக்கடல், சிவபாபா பிரம்மாவின் மூலமாக ஞான கங்கையாகிய என்னை இந்த வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து நானும் இந்த புதிய உலக ஸ்தாபனையின் மிக உயர்ந்த காரியத்தில் பகவானுடைய உதவியாளராக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். 3 காலங்களையும் உணர்ந்தவனாக முழு உலகத்தின் பிரம்மாண்டத்தின் முதல் இடை கடையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா நான். எனக்கு ஒரு பாபாவை தவிர இரண்டாவதாக வேறு யாரும் இல்லை. பிரம்மா பாபாவின் கூடவே நானும் கல்ப மரத்தின் வேர் பகுதியில் அமர்ந்து
தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பிரம்மா பாபாவின் அடி மீது அடி எடுத்து வைத்து சிவபாபாவின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம் நான். ஆத்மாவாகிய என்னுடைய லட்சியம் சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆவது. இப்பொழுது நான் இந்த தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களில் இருந்து விடுபட்டு கொண்டே செல்கின்றேன். ஃபரிஷ்தாவாக ஆகி மேலே பறந்து செல்கின்றேன். சூக்ஷ்ம வதனத்தை அடைகின்றேன். நான் என்னை ஒளியின் உடலில் பார்க்கின்றேன். வதனத்தில் பிரம்மா பாபா பாப் தாதா என்னை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். நாலாம் பக்கமும் வெண்மையான ஒளி பரவி இருக்கின்றது. நான் என்னை பாப் தாதாவின் முன்னால் பார்க்கின்றேன். நான் எத்தனை பாக்கியசாலி ஆத்மா! பரமாத்மாவின் அன்பிற்கு தகுதியுடையவனாக ஆகியிருக்கின்றேன். பாபாவின் பார்வை என் மீது விழுந்திருக்கின்றது. நான் பாப் தாதாவின் அன்பில் மூழ்கியிருக்கின்றேன். அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இனிமையான பாபா, உங்கள் அருகாமையில் இவ்வளவு அலௌகீக சுகம் நிறைந்திருக்கின்றதா? இந்த ஃபரிஷ்தா ஸ்திதி எவ்வளவு அன்பானதாகவும் விடுபட்டதாகவும் இருக்கின்றது. ஒருவருடைய ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கின்றேன். எனக்கு ஒரு பாபா, இரண்டாவதாக வேறு யாரும் இல்லை. அமைதியின் சக்தி, அன்பு மற்றும் தூய்மையால் நிறைந்து நான் ஃபரிஷ்தா. என்னுடைய நெற்றி மற்றும் கண்களிலிருந்து சக்திசாலியான அதிர்வலைகள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். பாபா என்னை அனைத்து வரதானங்களால் நிறைத்து கொண்டிருக்கின்றார். அனைத்து பிராப்திகளால் நிரப்பி அனுபவ மூர்த்தியாக என்னை ஆக்கியிருக்கின்றார். பாப் தாதாவின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த பார்வை என்னை சம்பூர்ண தன்மையின் பக்கம் கூட்டிக்கொண்டு செல்கின்றது. நான் சம்பூர்ண ஸ்திதியின் அனுபவம் செய்கின்றேன். நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் ஸ்திதியில் பாப் தாதாவுடன் சேர்ந்து சாட்சியாகி பார்வையாளனாகி என்னுடைய பாகத்தை இந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ
செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம்